ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்டட். அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு நல்ல ஃபேமிலி ட்ரிப் எங்கே போகிறதுன்னு ஐடியா இல்லாமல் இருக்கிறீங்களா? வாங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த பிளேஸ். இது வந்து மும்பையில் இருக்கிற வீர்மாதா ஜிஜாபாய் போஸ்லே கார்டன் அண்ட் ஜூ. இது வந்து பைக்லாவில் இருக்குது. இது பிரிட்டிஷ் கொலோனியல் எரா காலத்தில் வந்து குயின் விக்டோரியா நேமில் வந்து இந்த பார்க் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அதோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய தாயாருடைய நேமில் தான் இப்போ இந்த கார்டன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் உள்ள என்னெல்லாம் இருக்குது அனிமல்லாம், லெப்பர்டு, எலிஃபெண்ட், டீர், க்ரொக்கோடைல், அதெல்லாமே வெளியவும் உங்களுக்கு ஒரு மாடலுக்கு வச்சுருக்கிறாங்க. இதுக்கிட்ட இருந்து நீங்கள் வந்து செல்ஃபியெல்லாம் எடுத்து குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்க்குக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 50 ருபீஸ், சைல்டுக்கு 25 ருபீஸ். அதே இது ஃபேமிலினா 2 அடல்ட் 2 சில்ட்ரன் சொல்கிறப்ப நீங்கள் 100 ருபீஸ் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வாங்க. உள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து கிங் எட்வர்டு 7 அது அவருடைய ஸ்டாச்சு வந்து நம்மளை வரவேற்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. உள்ளே போனால் இது வந்து 60 ஏக்கர் அளவில் இதோட பரப்பளவு மொத்தம் இந்த கார்டனோடது. அதில் மோர் தென் 3000 ட்ரீஸ் இருக்குது. 330 அனிமல்ஸ்க்கு மேலே இருக்குது. உள்ள ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இங்கே இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது டைகரோட ஹவுஸ். இதுதான் ராயல் பெங்கால் டைகர். இதோட நேம் வந்து சக்தி அண்ட் கரிஷ்மா, 2 பேர், அதாவது ஒரு பேர் இருக்குது. இதோட குட்டி நேம் வந்து வீரா. டைகரோட ஹவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஆம்பியன்ஸ். சுற்றிலும் லஷ் க்ரீன் புல்வெளி, உள்ளேயே வந்து உங்களுக்கு ரிவர், அதோடைய பாண்டு. இது வந்து கிளாஸ் டோர் போட்டிருக்கிறாங்க. டைகருக்கு வந்து ஸ்விம்மிங்னால் ரொம்ப பிடிக்கும். இது குளிக்கிறத பார்க்குறதுக்காகவே வந்து ஒரு கூட்டமே இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரும் வீடியோ கவர் பண்ணுறதுக்காக. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி டைகர் வந்து அதிகமாக சாப்பிட்டதுனால அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம அடுத்த ஹவுஸ் போகலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக மீட் பண்ணுறது ஹிப்போபாட்டமஸோட ஹவுஸ். ஹிப்போபாட்டமஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலே கட்டியிருக்கிறாங்க. இது உள்ளேயே வந்து இருக்குது. ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால வந்து அது குளுன்னு இருக்கிறதுக்காக வந்து தண்ணிக்கு அடியில் இருக்குது. அது மேலெல்லாம் காக்காலில் உட்காந்துருக்குது. அதை இப்போ வெளியேருந்து பார்க்குறப்ப, நாங்களே தூரமாக இருந்து பார்க்குறப்ப வந்து அது ஏதோ பாறை மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அது கண்ணை வச்சு தான் கண்டுபிடிச்சோம், ஓகே இது ஹிப்போபாட்டமஸ் அப்படின்னு. அடுத்தடுத்து லெப்பர்டு, ஜீப்ரா, பியர் அப்படின்னு சொல்லி அதோடைய ஹவுஸ் எல்லாம் வரிசையாக இருக்குது. இப்போது பியர் வந்து அதோடைய டென்னுக்குள்ளே தான் இருக்குது, வெளியவே வரவே இல்லை. ரொம்ப வெயில்னால வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாலும் வரல. இப்போ நெக்ஸ்ட்டு ஹவுஸ் வந்து ஸ்பாட்டட் டீர் ஹவுஸ். இது பாருங்கள், ஃபுல் வெஜிடபிள்ஸ் தான் அதுக்கு சாப்பிட்றது கொடுக்குறாங்க, கேரட்டு அந்த மாதிரி. இது காதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கொம்பு இல்லாமல் இருக்கிற டீர் வந்து சாம்பார் டீர். ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இதில் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பாட்டட் ப்ரௌன் கலரில் ஸ்பாட்டடாக இருந்து ஹெட்டில் வந்து ரொம்ப இந்த மாதிரி இதெல்லாம் ஹார்ன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இதுதான் ஸ்பாட்டட் டீர். ராணிபாக் கார்டன் வந்து ரொம்ப ரொம்ப பெரியது. ஸோ சிங்கிள் டேயில் வந்து நம்ம எல்லா அனிமல்ஸோடைய ஹவுஸையும் நம்ம மீட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று. இந்த கார்டனோட ஹைலைட்டே வந்து இங்கே இருக்கிற இந்த பென்குயின்ஸ் தான். அதுக்காகவே இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பிரத்யேகமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா வந்து ஹம்போல்ட் பென்குயின்ஸ் வந்து அது -டிகிரி டெம்பரேச்சரில் தான் வந்து சர்வை பண்ணும். அதுக்காகவே அதே ஒரு அட்மாஸ்பியரை வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், பென்குயின் வந்து எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணுது பாருங்கள். 2016 தான் வந்து 3 மேல் அண்ட் 5 ஃபீமேல்ஸை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் இறந்தும் போயிடுச்சு. இப்போ வந்து அது வந்து மல்டிப்ளை பண்ணி 18 பென்குயின்ஸ் வந்து இப்போ இந்த ராணிபாக் கார்டனில் வந்து இருக்குது. இது வந்து நம்ம பார்க்குறதுக்காக நம்ம அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட்லாம் போக தேவையில்லை. இப்போ நம்ம இந்தியாவிலே இருக்குதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணுது பாருங்கள். பென்குயின்ஸ் வந்து நம்ம பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். அது நடக்கிறது அப்படியே ஒரு குழந்தை மாதிரி போயிட்டுருக்குது. சூப்பர். நார்மலாக வந்து உங்களுக்கு கேமரா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கிற சமயங்களில். இப்போ நான் போனப்போ வந்துட்டு ரொம்ப க்ரௌட் இல்லை, ஏன்னா ரொம்ப ஆஃப்டர்நூன்னால், அதனால் நம்ம ஈஸியாக எடுக்க முடிஞ்சது. இப்போ பாருங்கள், அது நின்று பார்க்குறது. பென்குயின்ஸ் வந்து ஸ்குவிட்டு, ஃபிஷ்ஷு அந்த மாதிரி தான் சாப்பிடும். ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம். அதையும் தாண்டி இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பர் பிளேஸ். நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க, இந்த பென்குயின்ஸு. இப்போ ரொம்ப டயர்டாகிடுச்சு, அதனால் நடந்து காலெல்லாம் வலிக்குது.
நாங்கள் வந்து இப்போ வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்றதுக்காக போகிறோம். உள்ளேயே வந்து உங்களுக்கு ஹோட்டல்லாம் இருக்குது. அவுட் சைடு ஃபுட் வந்து நாட் அலோடு. உங்களுக்கு உள்ளே வர்றப்பவே வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸு இந்த மாதிரி ஈட்டபிள்ஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கேட்லேயே வாங்கி வச்சுருவாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஃபுட்டு இங்கே இருக்கிறத தான் நீங்கள் வந்து சாப்பிட்டு ஆகணும். அதனால் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு ரெஸ்ட். பயோம் ட்ரெயில், நேச்சர் ட்ரெயில்ஸ் அண்ட் பொட்டானிக்கல் வாக். இதான் மும்பையோட லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் விசிட்டட் பப்ளிக் க்ரீன் ஸ்பேஸ். உள்ளே வந்து உங்களுக்கு வந்து 5 கார்டன் வித் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வேறு இருக்குது. இது உங்களுக்கு நீங்கள் சம்மரில் இப்போ வந்திருக்கிறீங்கன்ற ஒரு ஃபீலே ஆகாது. ஃபுல்லாக அந்த ராணிபாக் கார்டன் ஃபுல்லாகவே நீங்கள் எவ்வளோ விசிட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த க்ரீனரி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சில்னஸ் இருக்கும். அதனால் நம்ம வெளியே வெயில் அலையிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. இந்த பயோம் ட்ரெயில் தான் நமக்கு வந்து இங்கே இருக்கிற ஒரு பொட்டானிக்கல் ட்ரெஷர். ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், பேர்ட் ஸ்பீசிஸ், இன்செக்ட்ஸு எல்லாமே இருக்குது. இது மேலே பாருங்கள், இந்த ட்ரீயோட மேலே பாருங்கள். இது நீங்கள் பார்க்குறது எல்லாம் வந்து பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து வவ்வால், அதாவது பேட்ஸு தலைகீழாக வந்து தொங்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள், இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது, எல்லா ட்ரீஸ்லேயும் இருக்குது. இதுதான் வந்து ஒரு ஒரு அர்பன் லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே, அதாவது நம்ம மும்பை ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஹெவன் ஃபார் வைல்டு லைஃப்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது இந்த பொட்டானிக்கல் கார்டன். வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து நீங்கள் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா போகிற வழி. கார்டன் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. உள்ளே ரொம்ப நல்லா இருக்குது. இது சில்ட்ரன் ப்ளே ஏரியாவில் வந்து குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு எல்லோரும் கையில் வந்து வெளியே வந்து லானில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவுட் சைடு ஃபுட்டோ அப்புறமா வந்துட்டு நம்ம வாட்டர் பாட்டில்லாம் இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. உள்ளே இருக்கிற கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றப்ப வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் தான். நெக்ஸ்ட்டு நம்ம மீட் பண்ண போகிறது பேர்ட்ஸ் பேரடைஸ். இங்கே இருக்கிற எல்லா பேர்ட்ஸ் அனிமல்ஸோட ஹவுஸுமே அதோடைய நேச்சுரல் ஹேபிட்டேட்டை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த பில்டிங் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே எல்லாம் நம்ம க்யூலேருந்து உள்ளே போகிறாங்க. இந்த பில்டிங் உள்ளேயே வந்துட்டு எல்லாம் கிளாஸ் டோர் வழியாக தான் நம்ம வந்து அந்த பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். வெளியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நெட்டு போட்டிருக்கிறாங்க. உள்ளுக்கு வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இங்கே நிறையா ஸ்பீசிஸ் ஆஃப் பேரட்ஸ் வந்து இருக்குது. இதில் எல்லா கலர்ஃபுல் எல்லா கலர்லேயும் இருக்குது. நேமெல்லாம் எனக்கு சரியாக தெரியலை, நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. மேலேருந்து பாருங்கள், மானிட்டரிங் பண்ணுது சிசிடிவி கேமராலேருந்து. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நட்ஸு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹைஜீனாக வந்து இதை வந்து வளர்க்குறாங்க. இதுதான் பேரட் சாப்பிட்ற டைனிங் டேபிள். அதில் எல்லாம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ப்ளூ கலர் பேரட். இந்த கேஜ் ஃபுல்லாக நிறையா குட்டி குட்டி லவ் பேர்ட்ஸ். இது அதோட பிளேயிங் ஏரியா. பார்க்க போகிறது வந்து டர்ட்டிலோடைய ஹவுஸ் போகிறோம். இது போகிற இடம்லாம் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதுதான் டர்ட்டிலோட பாண்டு. டர்ட்டில் வந்து ஸ்விம் பண்ணும், வாட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் டார்டாய்ஸ் வந்து உங்களுக்கு தரையில் இருக்கும். அதுதான் ரெண்டு டிஃப்ரென்ஸு. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து டர்ட்டில் எது டார்டாய்ஸ் எதுன்னு தெரியலனா கண்டிப்பாக இந்த வீடியோவை காட்டுங்க. இந்த டர்ட்டில் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு டர்ட்டில் ரெஸ்ட் எடுக்குது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அதோடைய பாடி ஷேப்பே வந்து அவ்வளோ அழகாக ஸ்டோன் மாதிரி இருக்குது. ஏதோ ஸ்பாட்டட் ஸ்டோன் மாதிரி.
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டஸ்ட் டர்ட்டில். வாவ்! ஸோ ஆசம். இப்போ டர்ட்டில் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்குறது டார்டாய்ஸோட ஹவுஸ். டார்டாய்ஸோடைய ஹவுஸில் பாருங்கள், அது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ லீவ்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்கன்னு. டார்டாய்ஸ் வந்து தரையில் தான் இருக்கும், தண்ணியில் வாழாது. அது நடந்து வர்றதை பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்குதுன்னு. ஸோ க்யூட். நம்ம விசிட்டர்ஸை தான் அது பார்த்து வருது. கிளாஸ் டோர் போட்டிருக்குறாங்க. அவருடைய காலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக பார்க்குறீங்க நீங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பில்டிங், இந்த கார்டனில் இருக்கிற ஒரு அழகான பில்டிங் வந்து இது crocodile ஹவுஸ். crocodile ஹவுஸ் வந்து உங்களுக்கு 2 மாடி. இதில் வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் டேங்க்லேருந்து நம்ம உள்ளே பார்க்கலாம் அது எப்படி படுத்திருக்கும் அப்படின்றத. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீழே போய் பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ்லேயே எப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள், crocodile அழகா. இது வந்து குழந்தைங்க வந்து பார்த்து விளையாடுறதுக்கு நிறைய ஃபோட்டோலாம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டாக இருக்குது. இது வழியாக கிளாஸ் டோர் வழியாக நம்ம பார்க்கலாம் உள்ள. இதுதான் நிறைய ஃப்ளோர் அண்ட் ஃபன்னாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. crocodile வந்து கீழே தரையில் வந்து படுத்துருக்கிறப்ப நம்ம கிளாஸ் டோர் வழியாக பார்த்தா தெரியும். ஆனால் இப்போ வந்து அது இங்கே கீழே வரல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மேலே போனால் தான் நமக்கு பார்க்க முடியும். அங்கே வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம மேலே வந்தாச்சு. இங்கே படுத்துருக்குது பாருங்கள் crocodile. ஸோ க்யூட். இந்த crocodile பார்க்கே வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இங்கே ஒரு crocodile இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? நான் இதில் ரவுண்டு பண்ணலை. இது வந்து லாங் வியூவில், இது ஷார்ட் ஆக்கிறப்போ அழகாக ஃபவுண்டெயின்லாம் வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து அக்வா பேர்ட்ஸ். இது வந்து ஒரு லார்ஜ் என்க்ளோஷர். இங்கே வந்து வி கேன் வாக் ஆன் உடன் பிரிட்ஜ் அப்படியே சைட்லேயே கொடுத்துருக்காங்க, போய் பார்க்கலாம். லைக் நம்ம சிங்கப்பூரில் இருக்கிற கார்டன் பை த பே அந்த மாதிரியா வந்து இங்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இங்கே உள்ளே வந்து நிறைய அக்வாட்டிக் பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. ஃப்ளமிங்கோ, ஹெரான்ஸு, கிரெயின்ஸு, ஸ்டார்க்கு, பெலிகன்ஸு, டெமோஸில் ஏகப்பட்ட பேர்ட்ஸ் இருக்குது. இங்கே ரிவர் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக ஒரு நேச்சுரல் ஹேபிடேட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதுங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஃபிஷ்ஷு வந்து அவங்களே போடுறாங்க. அது வந்து ஏதோ உயிரோட இருக்கிற மாதிரி நினைச்சு அதுவா பிடிச்சு சாப்பிடுது. இது பக்கத்துல ரொம்ப க்ளோஸ் அப்பா வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. இங்க பாருங்க அது எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. ஒவ்வொரு பேர்ட்ஸும் ஒவ்வொரு டைப்ல இருக்குது. இங்க இருக்கிற எல்லா மரங்கள்லயுமே வந்து இந்த பேர்ட்ஸோட நெஸ்ட் வந்து இருக்குது. அதனால கீழே இருக்கிற எல்லா போர்ஷன்லயுமே வந்து நீங்க பாருங்க ஒயிட் கலர்ல ஏதோ பெயிண்ட் கொட்டின மாதிரி இருக்கும். இது வேற எதுவுமே கிடையாது, அந்த பேர்ட்ஸோட எக்ஸ்கிரீட்டா தான். இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வெளியே வந்து பார்த்தா இந்த நெட்ல வந்து ஒரே ஒரு பேர்டு மட்டும் தப்பிச்சு வந்து சோலோவா ஏதோ டான்ஸ் பண்ணிட்டு இருக்குது. உள்ள எப்படி போறதுன்னு தெரியல, அதனால முழிக்குது. இது நம்ம அடுத்து லாஸ்டா பார்க்குறது வந்து பட்டர்ஃப்ளை கார்டன். இதோடயே வந்து இந்த கார்டனோடைய எண்டு போர்ஷன். இங்க வந்து மார்னிங் டைமிங்ல வந்து அதிகமான பட்டர்ஃப்ளை வந்து இருக்கும். க்ரௌட் ஜாஸ்தியா இருக்கனால சவுண்டுக்கு அது வர்றதில்ல. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஒன் டே ஃபுல்லா போயிரும். வெட்னஸ்டே மட்டும் லீவு. தர்ஸ்டே டு டியூஸ்டே வந்து ஒர்க்கிங் டே தான். இங்க வந்து கார் பார்க்கிங் இதான் வந்து டேவிட் சசூன் கிளாக் டவர். இது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் டவர். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.